வெல்கம் பேக். அண்ட் நீங்கள் எல்லாரும் ரொம்பவே சூப்பர் தெரியுமா? நீங்கள் போன வீடியோ வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா முழுசாக 7 வசனம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் கூட நம்ம இன்னொரு சூப்பரான வசனம் தான் கற்றுக்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம எந்த காரியங்கள் செஞ்சாலும் அன்போடு செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஏசப்பா கிட்ட எப்படி அன்பு கூறுறது? நம்ம மற்றவங்க கிட்ட அன்பு கூறுறதுனா என்ன? அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். ஆனால் ஏசப்பா மேலே அன்பு கூறுறது அப்படின்னா என்ன? எப்படி நம்ம ஏசப்பா மேலே அன்பாக இருக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இதுக்கு ஏசப்பா பைபிளில் ஒரு சூப்பரான வசனம் வச்சுருக்காங்க. அது 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3. ஆமா குட்டீஸ், இப்ப தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமா, நம்ம ஏசப்பாவோட கற்பனைகள், அதாவது கட்டளைகள் சொல்லலாம், அதை நம்ம கை கொள்றது மூலியமா, அதாவது நம்ம அதை ஒபே பண்றது மூலியமா, அதை நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏசப்பா கிட்ட அன்பு செலுத்த முடியும். இப்போ இந்த வசனத்தை வச்சு ஒரு குட்டி கதை கேட்டுட்டு வந்துடலாமா? இங்க ஜாலியா ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா? இந்த பொண்ணு பேரு சாரா. சாராக்கு அவங்களோட தோட்டத்துல விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். சாரா கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, பூக்களை பறிக்க கூடாது சாரா அப்படின்ட்டு. ஒரு நாள் அப்படித்தான் சாரா விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு அழகான பட்டாம்பூச்சி பார்த்தா. அந்த பட்டாம்பூச்சி கிட்ட சேர்ந்து அவ விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு அழகான பூவை பார்த்தா. அந்த பூவை பார்த்ததும் சாராக்கு அதை பறிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அப்ப சாராக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? நான் என்னோட அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணணும்? எங்க அம்மா சொல்றதை கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால சாரா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க அந்த பூவை பறிக்காம அவங்க அம்மாவை ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டாங்க. அம்மா இங்க வாங்க, இங்க வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சாரா கூப்பிட்டதும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. வந்ததும் சாரா என்ன சொன்னா தெரியுமா? அம்மா இங்க பாத்தீங்களா, இந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு, நான் இதை உங்களுக்கு காட்ட நினைச்சேன், ஆனா இந்த தடவை நான் என்ன பண்ணல, இந்த பூவை பறிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதும் சாராவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாராவோட அம்மா, நீ நிஜமாலே ரொம்ப நல்ல பொண்ணு சாரா, நீ என்னை நேசிக்கிறதுனால நான் சொன்ன ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. சாராவும் அம்மாவும் சேர்ந்து தோட்டத்தில் ரொம்ப நேரம் சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா குட்டீஸ்? இந்த கதையை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும், சிந்திக்க. ஓகே, ஸோ இதில் சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா? நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்க, உங்களோட ஜீசஸை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க இல்லையா? அப்போது நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸ், அதாவது கட்டளை, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அம்மா செய்யாத அப்படின்னு சொன்னால் செய்யாமல் இருக்கீங்களா? அப்பா அதை தொடாத அப்படின்னா தொடாமல் இருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், சரியா? ஏன்னா நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். அடுத்து நீங்க இன்னைக்கு செயல்படுறதுக்கான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க பைபிள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குட்டி ரூல், அதாவது கட்டளையை எடுத்துக்கோங்க. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, திருடக்கூடாது சொல்லியிருக்காங்க, சண்டை போடக்கூடாது சொல்லியிருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரூலை இன்னைக்கு ஃபுல்லாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ஏசப்பா
எங்களுக்கு நீங்க அன்பை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அன்பு உங்களால உண்டானதுன்னு சொன்னீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க கிட்ட எங்களுடைய அன்பை காட்டும் விதமா உங்களுடைய கற்பனைகளை கட்டளைகளை நாங்க கை கொள்ளணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. உங்களுடைய கட்டளைகளை நாங்க கை கொள்றபடி எங்களுக்கு நீங்க கத்துத்தாங்க. தினமும் உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு உங்க மேல நாங்க இன்னும் நிறைய அன்பு வைக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இசப்பா அப்படின்னு ஜெபிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு சூப்பரான சாங் கேட்கலாமா? வாங்க சாங் கேட்கலாம். இல்லை 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 இல்லவே இல்லை, பரமானவை இல்லவே இல்லை. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவை இல்லையே. கற்பனைகளை கை கொள்ளுவோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். தேவனுடைய கற்பனைகள் பாரமானவை இல்லையே. கற்பனைகளை கை கொள்ளுவோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். இல்லை 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 இல்லவே இல்லை, பரமானவை இல்லவே இல்லை. இல்லை 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 இல்லவே இல்லை, பரமானவை இல்லவே இல்லை. விசுவாசத்தால் ஜெயித்திடுவோம், உலகத்தை ஜெயித்திடுவோம். அன்புடன் வாழ்ந்திடுவோம், கற்பனைகளை கை கொள்ளுவோம். விசுவாசத்தால் ஜெயித்திடுவோம், உலகத்தை ஜெயித்திடுவோம். அன்புடன் வாழ்ந்திடுவோம், கற்பனைகளை கை கொள்ளுவோம். இல்லை 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 இல்லவே இல்லை, பரமானவை இல்லவே இல்லை. இல்லை 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 இல்லவே இல்லை, பரமானவை இல்லவே இல்லை. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவை இல்லையே. கற்பனைகளை கை கொள்ளுவோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். தேவனுடைய கற்பனைகள் பாரமானவை இல்லையே. கற்பனைகளை கை கொள்ளுவோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். இல்லை 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 இல்லவே இல்லை, பரமானவை இல்லவே. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3.